ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை மத்திய அரசால் மட்டுமே செயல்படுத்த முடியும். பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பேட்டி. பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் இன்று பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட எரிசனம்பட்டி, தேவனூர் புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். பின்னர் பேசிய அவர், பொள்ளாச்சியில் நேற்று தேர்தல் பரப்புரைக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை தமிழ்நாடு, கேரளா இரு மாநில அரசுகள் பேசிதான் நிறைவேற்ற முடியும். ஆனால் மத்திய அரசு எதையும் செய்ய முடியாது என்று பேசினார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களிடையே பேசிய பாஜக வேட்பாளர் வசந்தராஜன், 500 ஆண்டுகால கோரிக்கையான ராமர் கோவில் கட்டியது போல் 50 ஆண்டுகால கோரிக்கையான ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை மத்திய அரசு மட்டுமே செயல்படுத்த முடியும் என்றவர், அதிமுக ஆட்சியில் ஏன் செயல்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஊழல் செய்து வரும் திமுக மற்றும் அதிமுகவை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் வாக்கு சேகரிக்கும் போது கூறினார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் அலையாக இருந்தது சுனாமியாக மாறிடுச்சு. இந்த சுனாமியில் திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி அதிமுகவும் சுனாமியில் இருக்கும் இடம் தெரியாமல் காலியாக போயிடுவாங்க. நல்ல நேரமாக கடவுளுடைய வரமாக இந்த தடவை பலமான கூட்டியை அமைத்து அந்த ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து போட்டியிடுகிறோம். அந்த இரு பெரு கட்சிகளுடைய ஓட்டுகளை சேர்த்தால் கூட அதை விட அதிகமாக பொள்ளாச்சி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு பெறும். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஆனைமலையார் நல்லாறு திட்டத்தை மாநில அரசு அவங்க தான் நிறைவேற்ற முடியும், மத்திய அரசினால் அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது 2 மாநில பிரச்சனை. மத்திய அரசு தான் இது செயல்படுத்த முடியும். செயல்படுத்த முடிந்திருந்தால் 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்போ அவருக்கு நினைவுக்கு வரவில்லையா? அப்போ அவர் ஆட்சியில் சிஎம்மாக டம்மியாவாக இருந்தார். அவர் இருக்கும்போது இதை நிறைவேற்றி இருக்கணும். நிறைவேற்றாமல் இப்போ கதை சொல்வது எல்லாம் தமிழக மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஜல்சக்தி அமைச்சகம் இருக்கார். இரு மாநிலத்துக்கிட்ட பேசி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மோடியோட ஆசையுடன் நிறைவேற்றும். 500 ஆண்டு கால பிரச்சனையான ராமர் கோயில் நிறைவேற்றினோம். 70 ஆண்டு கால பிரச்சனையான காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணோம். 50 ஆண்டு கால பிரச்சனை வாக்குறுதியாக மட்டும் இருப்பதை நிறைவேற்றி காமிப்போம் இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராகி.